வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான தட்டை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். தட்டை செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு இப்போ பார்க்கலாம். 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நார்மலாக கடையில் கிடைக்கிற மாவு தான். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு. உளுந்து வறுத்துட்டு அரைச்ச மாவு. உளுந்து லைட்டாக பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு நல்லா சலிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதுவும் நல்லா சலிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் 4-5 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகாவை கொர இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். மிளகாயை அரைச்சி சேர்க்குறது பதிலாக சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு சேர்க்குறதால நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் தேவைப்படும். அப்புறம் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் தேவைப்படும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு. எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ ஃபஸ்ட்டு அரிசி மாவு போட்டுக்கலாம். அடுத்தது உளுந்து மாவு, பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். சால்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொரன்னு அரைச்ச அந்த மிளகாவும் பூண்டும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு காய விடக்கூடாது. உடனே ஒரு ஈர துணி வச்சு மூடிடுங்க. இப்போது இதிலேருந்து ஒரு சின்ன சைஸ் பால் நான் எடுத்துக்கிறேன். ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லைனா பட்டர் பேப்பர் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு அந்த பாலை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. அதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு ஃப்ளாட்டான கப் இல்லைனா பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு ஷேப் வந்துடும். நல்லா தின்னாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு தட்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விடுங்க. அப்போ தான் தட்டை உப்பி வராது, நல்லா ஃப்ளாட்டாக வரும். இப்போது இன்னொரு டைம் நான் செஞ்சு காட்டுறேன். அந்த சைட்லலாம் மொத்தமாக இருந்துச்சுன்னா நல்லா தின்னாகிற வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ரெடி பண்ணோடனே ஈர துணியிலே போட்டு வைங்க, இல்லைனா இதுவும் காஞ்சிரும். ஒரு 4-5 பீஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒன்று நம்ம இப்போ போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக கலர் வந்துடும், பட் வேகாது சரியாக. ஒரு டைமில் ஒரு 4 இல்லைனா 5 தான் போட முடியும். இந்த மாதிரி எண்ணெயில் போட்ட உடனே நல்லா உங்களுக்கு பபிள்ஸ் வரும். இது வெந்துருச்சுன்னா அந்த பபிள்ஸ்லாம் ஸ்டாப் ஆயிரும். யாராச்சும் இன்னொரு ஆள் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருந்தால் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஒருத்தங்க ரெடி பண்ண நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். தட்டை ரெடி பண்ணதுமே நம்ம எண்ணெயில் போட்டுடணும். ஏன்னா அது கொஞ்சம் காஞ்சி போனாலும் எண்ணெயில் போடும்போது உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி கோல்டன் கலர் வரணும். பிகினர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது ரொம்ப ஈஸி செய்கிறது. பயப்படாமல் ட்ரை பண்ணலாம். இப்போது தட்டை நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். செம கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் உடச்சி காட்டுறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி வந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.